ரெக்கார்டிங் வர கண்கள் நீங்க Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. ஓகே பிள்ளைகள் ஆரம்பிப்போம். நம்மளோட டைம்ல சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு மாதத்துக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு அறிவிச்சிருக்காங்க தானே, ஒரு மாத காலம் இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு இந்த மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்குது. நாளைக்கு எத்தனை மணி சார்? நாளைக்கு 7 மணிக்கு. இன்னைக்கு 7:30 உள்ளது 8:30, 6 மணிக்கு உள்ளது 7 மணிக்கு இல்லையா? 7 மணிக்கு ஆரம்பிக்கும் நாளைக்கு. ஓகே, நாளைக்கு கிரேட் 6. ஓகே, சொல்லுங்க பாப்பா, ஏதாவது படிச்ச விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எதுவும் கேட்கணுமா? நிறைய பேர் இருக்கிறீங்க. சார், கதை சொல்லணும்னு சொன்னீங்க சார். மானவர்ம மன்னனுடைய கதை சொல்ல சொன்னேன் இல்லையா? ஓகே, ரைட். கோஷிகா மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இருதயா ஆரம்பிப்பாங்க. இருதயா இருக்கிறாங்க, அப்ஷால் இருக்கிறாங்க, தக்ஷிதா 3 பேர் ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்கிறாங்க. ஓகே, தஷ்வின் இருக்காரு. இருதயா ஆரம்பிங்க. இருதயா. குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போற தலைப்பு மானவர்ம மன்னன்ட ஆட்சி காலத்துக்கு வாரத்துக்கு முன்னுக்கு அரசியல்ட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் இப்ப விளங்கப்படுத்த போறேன். வசப மன்னன் இளமகண்ண வம்சத்தை சேர்ந்தவராம். தாதசேன மன்னன் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவராம். அப்ப அனுராதபுர காலத்துல இளமகண்ண மௌரிய வம்ச மன்னர்களே நீண்ட காலமாக அவங்கத்தான் ஆட்சி புரிவாங்கன்னா, அப்ப மானவர்ம அரசவனத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னரு இளம்பகர்ண மௌரிய வம்சங்களுக்கு இடையே அரசியல் மோதல்கள் ஏற்பட்டுச்சான் சார். அப்ப அந்த காலத்துல நடைபெற்ற அரசியல் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் இப்ப தெளிவா சொல்ல போறேன் சார். உள்நாட்டு மோதல் காரணமாக நாட்டுல நிலையான ஆட்சி இருக்கலையா சார். போர் காரணமாக நாட்டுல செல்வம் எல்லாம் அழிஞ்சிருச்சான். ஆட்சி அதிகாரத்தால இளம்பகர்ண மௌரிய வம்ச தலைவர்கள் தென்னிந்தியா படையினர்களையும் வரவழைச்சாங்க. அரசியல் மோதல்னால நாட்டோட பொருளாதாரம் வீழ்ச்சி உற்றுச்சு சார். தேங்க்யூ சார். அவ்வளவுதான். ஓகே, அடுத்தால் அப்ஷல். சார், நான் இப்ப சொல்லப்படுச்சு இப்ப மாணவர் மண்டல் சும்மா ஒரு ஹிஸ்டரின்னு சொல்லலாம். இப்போ மாணவர்மன் 2ஆம் காசியப்பன் மகன், சரியா? இப்ப 2ஆம் காசியப்பன்னா யார் தெரியுமா? 2ஆம் காசி மகன் யாருண்டா மாணவர்ணமா. அவன் 2ஆம் காசியப்பன் 650 ஆண்டு அளவில ஆண்டளவில் ஆட்சிக்கு வந்தான். அவன் சும்மா 9 வருஷங்கள் ஆட்சி செஞ்சான். அவன் நோயின் காரணமாக மரணமடைந்து மாணவர்மன் சிறுவனாக இருந்தான், சரியா? அதுக்கப்புறம் காசியப்ப மன்னன் இறந்த பின்னர் ஆட்சியை கைப்பற்று மோதல்கள் ஏற்பட்டதாம். இப்ப அவங்களுக்கு இப்ப சண்டையா இருந்துச்சாம். இப்ப மாணவர்கள் சின்ன வயசுல எல்லாம் மோதல்கள் ஏற்படுந்தன. அது மாதிரி மோதல்கள் ஏற்பட்டுச்சு. அதனால அவர் சும்மா காடுகள் எல்லாம் போயிட்டு மனைமுகமான காடுகள்ல போயிட்டு மறந்து
வாழ்ந்து வந்தாராம். சரியா? இப்ப வந்து மாணவர் வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து ஒளிஞ்சாரா. அவ்வேளையில வந்து இரண்டாவது தாடோபதீசன் வந்து மாணவர்களை தேடிக்கொண்டு வந்து அவனை இந்தியாவுக்கு அவன் தேடி இருக்க இரண்டாம் தாடோபதீசன் வந்து தேடிக்கொண்டிருக்கால வந்து மாணவன் இப்ப என்ன செஞ்சான்டா இந்தியாவுக்கு ஓடிட்டான். சரியா? இந்தியால வந்து இப்ப பல்லவ அரசுக்கு தப்பி சென்ற மாணவர்ணன் வந்து முதலாம் நரேந்திர சிங்க மன்னனை அவன் வந்து நரேந்திர சிங்க மன்னனுக்கு வந்து பல்லவ மன்னனுக்கு வந்து விசுவாசமாக பணி செய்தான. வந்து அவன் நல்ல வேலைக்காரனா இருக்கிறானா. ஒரு விசுவாசமான பணியாளர். மாணவர்ணன் வந்து அரசர்களும் போருக்கு உதவினாரா. சரியா? இப்ப வந்து அவனுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக வந்து இப்ப இலங்கைக்கு வந்து மாணவர்ணன் வந்து இப்ப இந்தியாவில் உள்ள அந்த பல்லவ அரசுடைய நல்ல வந்து இப்ப என்னது இப்ப பல்லவ அரசு வந்து மாணவர்களுக்கு நன்றி கடன் படைய கொடுத்து இப்ப இலங்கைக்கு வந்து இப்ப தாடபதீசனோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டோன்னா வந்து அந்த பல்லவ நரேந்திர சிங்கர் இப்ப நோயினால பாதிக்கப்படுறாரு. இப்ப வந்து ஓகே அப்சல், மிச்சத்தை தக்ஷிதா சொல்லட்டும். ஓகே தக்ஷிதா அப்சல் அந்த கதையை முக்காவாசி சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இருக்காரு. சொல்லுங்க பாப்போம். தக்ஷிதா பேசுங்க தக்ஷிதா. தக்ஷிதால கட் ஆயிட்டு. தஸ்வின் முடிங்க மீதிய. எஸ் சார், சொல்றேன் சார். இதுல வந்து சார் மாணவர்மன் வந்து சார் அந்த திருப்பி வந்து அந்த இந்தியாவுக்கு வந்து தப்பி ஓடி சார் நரசிங்கவர்மன் என்ற பல்லவ மன்னனுக்கு விசுவாசமாக பணியாற்றார் சார். பணியாற்றிய பின்னு மாணவர்மன் வந்து பல்லவ மன்னன் மீது நல்லெண்ணம் வைத்திருந்ததால அவனுக்கு மாணவர்மனுக்கு நன்றி கடன் செலுத்துற முகமா வந்து சார் படையொன்றை கொடுத்து இலங்கையில் ஆட்சியை கைப்பற்ற உதவினார் சார். அந்த படையுடன் இலங்கைக்கு வந்து சார் மாணவர்மன் தடாபதீசனுக்கு எதிராக வந்து சார் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து சார் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில இருந்து நியூஸ் ஒன்று வந்திருக்குது சார். நரசிங்கவர்மன் வந்து நோயுற்று இருக்கிறான்னு சொல்லி சார். அதனால வந்த படையெல்லாம் தப்பிச்சு திருப்பி இந்தியாவே போறாங்க சார். இதனால் வந்து படை இடைநிறுத்தி விட்டு அந்த பாதுகாப்புக்காக மாணவர்மன் திருப்பியும் போயிட்டு பல்வர மன்னனுக்கு பணி புரிஞ்சார் சார். 20 ஆண்டுகள் திருப்பியும் பணி புரிஞ்சதுக்கு பின்னாடி அக்காலத்துல பல்லவ மன்னனாக இருந்த வந்து 2ஆம் நரசிங்கவர்மன் வந்து திருப்பியும் படையொன்றை கொடுத்து இலங்கைய வந்து மாணவர்மனை வந்து இலங்கைய வந்து கைப்பற்ற சொல்லியிருக்காரு சார். அவரும் படையெடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போயிட்டு இலங்கைய கைப்பற்றிருக்கார் சார். அவரு வந்து சார் மாணவர்மன் வந்து சார் போறப்போது அரசியல் பொருளாதாரம்ல வந்து சீர்குலைந்து தான் சார் காணப்படுது சார். 20 ஆண்டுகளுக்கு மேல சார் 20 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் சார் மாணவர்கள் தனது வாழ்வுல நடுத்தர வயசுல தான் சார் அந்த அரச இதை அடைஞ்சிருக்காரு. ஆனாலும் ஒரு 35 ஆண்டுகள் நீண்ட காலம் ஆட்சி செய்து தனது வாழ்க்கையை முடிச்சுக்கொண்டார் சார். நன்றி. ஓகே குட். அப்சல் ஆரம்பிச்சதை அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஓகே, மத்த இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகள் பாப்பா 3 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்லயா விதார்த்தும் ஸ்ருபிகாவும். விதார்த் சொல்லுங்க பாப்பா. விதார்த் என்ன சொல்ல போறீங்க? மானவர்ம கதை முடிஞ்சு சார். அப்புறமா என்ன சார்? முடிஞ்சுதா? ரைட், ஓகே. ஸ்ருபிகா சார் இன்னைக்கு வந்து நான் விளங்கப்படுத்த போறது வந்து துட்டகை முனு மன்னனின்
மகன் வந்து சாலிய சாலிய குமாரா அப்படின்னு வந்து அந்த துட்டகை முன்னோட மகனுக்கு வந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அப்ப அவர் வந்து பிறந்த அந்த காலத்துல வந்து கலைஞர் அது வந்து விளைக்கப்பட்டதாக சியாலத்து அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. சாலி அப்படின்னா கரை நல்லா குறிக்குது. இப்ப இந்த மாதிரியான சேனை பயிற்சிகளை செய்யறதுக்கு வந்து அவங்க நிறைய உபகரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. வீச்சறிவால், மண்வெட்டி, அறிவால் அப்படின்னா அந்த மாதிரியான எளிமையான உபகரணங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மொழிநடை, இப்ப நம்ம பேசுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மொழிநடை இருந்திருக்கும் தானே. இப்ப அந்த மொழிநடை வந்து நவதேனிய சேனை அப்படின்னா புதிய சேனை நிலங்கள். சேனாதிகாவா அப்படின்னு சொன்னா காட்டை தீமுட்டுறதும், அப்ப காட்டுல நிறைய விலங்குகள் இருக்கும் தானே. இப்ப அந்த விலங்குகளை வந்து விரட்டுறதுக்காக அங்க ஒரு ஒளிய வந்து மெருகூட்டுறது. அதுவும் அப்புறம் ஹலிகடா அப்படின்னு சொல்றாங்க சார். அது வந்து பானையால செய்யப்பட்ட ஒரு வெருளி. அதான் சார். ஓகே ஸ்ருபிகா. அத்விகா இருக்கிறாங்க, கௌஷிகா, தக்ஷிதா. நாங்க முதலாம் சேன மன்னனை விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க அதை படிப்போம். விளங்கப்படுத்த ரெடியா இருங்க. ஆன்சர் போட்டு வைங்க. பிரைசினா மைக் ஆஃப் பண்ணி வைங்க. இன்றைக்கு அதாவது புதிதாக வந்த பிள்ளைகள் இருக்கிறீங்களா? புதிதாக இன்றைக்கு தான் நாங்க முதல் நாள் வந்தோம்னு சொல்ற பிள்ளைகள். என்ன பேருமா? நஸ்ரா எங்களோட ஊர்? புத்தளம் சார். புத்தளம். ஓகே. கட்பிட்டி பக்கமா? இல்ல, அந்த வான் சைட் பக்கம். ஓகே. அடுத்தால் யாரு? பிரைசினா. அப்படியா? உங்களோட ஊர் எங்கம்மா? ஜப்னா சார். ஜப்னா எங்க? ஜப்னால எங்கம்மா? இளவாலை சார். இளவாலை. ரைட். ஓகே. ஜப்னா தெரியும், இளவாலை தெரியாது. எப்பயாவது வந்தால் பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப நாங்க இன்றைக்கு மாணவர்மன் படிச்சுட்டோம். மாணவர்மன் சம்பந்தமா படிப்பிச்சுட்டேன். என் சிக்னல் போட்டாக்கள் அப்படியே என் சிக்னல் வைங்க, எடுத்துடாதீங்க. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு தருவேன். நான் நீங்க ரெடி ஆகிக்கொள்ளுங்க ஏதாவது விளங்கப்படுத்துறதுக்கு. இந்த மானவர்ம மன்னன் படிச்ச மானவர்மன் மன்னன் காலத்துல நாட்டுல ஒரு நிலையான ஆட்சி உருவாகியது. லம்பகர்ண மௌரிய வம்சங்களிடையே இடம்பெற்ற போட்டியின் காரணமாக, மோதல் காரணமாக ஆட்சி சீர்குலைந்திருந்தது. இந்த மானவர்மன் கஷ்டப்பட்டு தன்னுடைய நடுத்தர வயதுல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் அனுராதபுரத்துல ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கி பழைய மரபு முறையிலான ஆட்சி, தந்தையிடமிருந்து மகனுக்கு, அண்ணனிடமிருந்து தம்பிக்கு இந்த முறை, ஆட்சி உரிமைகள், இப்படி எல்லா விஷயங்களும் முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒழுங்கான முறையில ஒரு 300 வருட காலங்களாக ஆட்சி சிறப்பாக இடம்பெற்று வந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்த இந்த முதலாம் சேனன், மானவர்ம வம்சத்தை சேர்ந்த இந்த முதலாம் சேன மன்னனுடைய பணிகள் என்னன்னு சொல்லி நாங்க இப்ப படிப்போம். சரி, அது முதலாம் சேன மன்னனுடைய பணிகள்ல பாத்தீங்கன்னா, இந்த முதலாம் சேனன் மானவர்ம வம்சத்தை சேர்ந்த 2ஆம் தப்புல மன்னனின் மகன். இந்த நேரடியாக இந்த மானவர்மண்ட மகன் அல்ல, மானவர்ம வம்சத்தை சேர்ந்த 2ஆம் தப்புல மன்னனின் மகனாவான். சில நேரம் உங்களுக்கு உங்களோட பாடசாலை நடக்கிற பரீட்சைகள்ல இருக்கலாம், ஏதாவது மாடல் பேப்பர்ஸ்ல கூட கேட்கப்பட்டிருக்கலாம். முதலாம் சேன மன்னன் தந்தை யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி, இலகுவான ஒரு வினாவாக இருக்கலாம் இல்லையா? தப்புல மன்னன். இந்த 2ஆம் தப்புல மன்னன் 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கான் அனுராதபுரத்தை. அவனுக்கு பின் அவனது மகனான 9ஆம் அக்கபோதி ஆட்சிக்கு வந்திருக்கிறான். சரி, தப்புல மன்னன் 16 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கின்றான். தப்புல மன்னன் மகன் 9 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கின்றான். அவனோட பேர் 9ஆம் அக்கபோதி. சரி, ஆட்சிக்கு வந்திருக்கான். அவனது 3 வருடம், சரி 9ஆம் அக்கபோதி 3 வருடம் ஆட்சி செஞ்சிருக்கிறான்.
அவனுக்கு பின்னர் அவனது சகோதரனான முதலாம் சேனன் கிபி 833 ஆண்டு அரசனானான். அப்ப தப்புல மன்னனுடைய பாருங்க, திரும்பி பார்த்துக்கொள்ளுங்க. தப்புல மன்னன் மகன் தான் இவன். அதுக்கு பிறகு 2ஆம் தப்புல மன்னன் 16 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கின்றான். அவனது மகனான 9ஆம் அக்கபோதி ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அவனது ஆட்சி காலம் 3 வருடம். அவனது சகோதரன் தான் இந்த முதலாம் சேன மன்னன் சொல்லப்படுகின்றவன். அவனது ஆட்சி காலம் 20 வருடங்களாகும். இந்த சேன மன்னன் 20 வருடம் ஆட்சி செஞ்சிருக்கிறான் அனுராதபுரத்தை. இவனுடைய ஆட்சியின் முற்பகுதியில் ஆரம்ப காலத்துல இலங்கை பாண்டியரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பாண்டிய நாட்டுல இருந்து இலங்கையை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் பாண்டியரின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. தென்னிந்தியாவுல தமிழ் நாட்டுல இந்த பாண்டியரின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்திருக்குன்னா உச்சத்துல இருந்திருக்கு. ஸ்ரீமார சிறிவல்லவன் என்ற பாண்டிய மன்னன் பெரும் சேனையுடன் இலங்கையை ஆக்கிரமித்த போது, சரி நம்ம என்ன செய்யறான், சிறிமார சிறிவல்லவன் சொல்ற அந்த பாண்டிய மன்னன் பெரும் சேனையோட இலங்கையை ஆக்கிரமித்த போது முதலாம் சேனனின் படை தோல்வி அடைஞ்சது. இப்ப முதலாம் சேனன் அந்த பெரிய படையோட போட்டி போடுறாங்க. பாண்டிய மன்னன் சிறிமார சிறிவல்லவன் இலங்கை ஆக்கிரமிக்கும் போது முதலாம் சேனன் படை தோல்வி அடைஞ்சிருக்குது. சரியா? ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு போர் ஒரு படை இல்லாம இருந்திருக்கலாம், அதனால தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த சிங்கள மன்னருக்காக யுத்த களத்திற்கு சென்ற மன்னனின் சகோதரனான மகிந்தனும் இளவரசனான காசியப்பனும் போரில் இறந்துட்டாங்க. இப்ப போருக்கு போவாங்க தானே, அங்க ஆரம்ப காலத்துல அரசர்கள் போருக்கு போவாங்க, இளவரசர்கள் போருக்கு போவாங்க. போருக்கு போன இடத்துல யுத்த காலத்துல அந்த மன்னனின் சகோதரனான மகிந்தன், முதலாம் சேனனின் சகோதரனான மகிந்தனும் இளவரசனான காசியப்பனும் போர்ல இறந்து போயிட்டாங்க. தனது போர் படை தோல்வியை தழுவியது முதலாம் சேன மன்னன் பாதுகாப்பு கருதி மலையகரட்டைக்கு தப்பி ஓடினான். இருந்தால் அவனும் என்ன செய்யப்படுவான், கொலை செய்யப்படுவான்னு சொல்லி முதலாம் சேன மன்னன் தப்பி சென்றான். தன்னுடைய சகோதரர்கள் இறந்துட்டாங்க. 2 பேர் இறந்ததுக்கு பிறகு மன்னன் பாதுகாப்புக்காக மலையரட்டைக்கு தப்பி வந்துட்டார், பாதுகாப்பு தேடி. இந்த காலத்துல அனுராதபுரத்தில் நகரில் நுழைந்த பாண்டிய படை அந்நகரை முற்றிலும் சூறையாடின கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற முக்கியமான எல்லாமே என்ன செய்யப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது. பின்னர் பாண்டிய மன்னனுக்கும் முதலாம் சேன மன்னனுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை செய்ததன் விளைவாக பாண்டியர்கள் சேன மன்னனுக்கு மீண்டும் அரசை ஒப்படைத்து விட்டு இந்தியா சென்றனர். சமாதானம், திரும்பி யுத்தம் செய்யல, சமாதானம் பேசுறாங்க. அப்ப பாண்டியர்கள் என்ன செய்யறாங்க, முதலாம் சேன மன்னனுக்கு நாட்டை ஒப்படைச்சிட்டு அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்களோட நோக்கம் என்ன, நாட்டை கைப்பற்றுவது அல்ல, இலங்கையில் இருக்கிற பெருமதி வாய்ந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறது அவங்க நோக்கம். சரி, இந்த தலைநகருக்கு மீண்ட முதலாம் சேன மன்னன் ஆக்கிரமிப்பாளர்களால் சிதைவுற்ற பிரதேசங்களை மீண்டும் நன்னிலைக்கு கொண்டு வர முயன்றான். முதலாம் சேனன் தன்னை பின்வாங்கி இருந்தான். இப்ப ஆக்கிரமிக்கிற நேரம் யுத்தத்தின் போது நிறைய அழிவடைஞ்சிருக்கும், அவங்க கொள்ளையடிக்கும் போது நிறைய பொருட்கள் அழிவடைஞ்சிருக்கும், முக்கியமான கட்டடங்கள் உடைஞ்சிருக்கும், அழிவடைஞ்சிருக்கும். அவற்றையெல்லாம் மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த முதலாம் சேன மன்னன் முயற்சிகளை மேற்கொண்டான். இவை தவிர இவனும் சில வேலைகளை செய்திருந்தான். கிரிட்டிக்கல் ஆராமை, ஜேத்தவனராம, அபேகிரி ஆகிய விகாரைகளுக்கு அருகில் புதிய கட்டிடங்கள் பலவற்றை அமைத்தான். ஜேத்தவனராமைய மகாசேன மன்னரால் அமைக்கப்பட்டது. அபேகிரி விகாரை வலகம்பாகு மன்னனால் அமைக்கப்பட்டது. இந்த கட்டடங்களுக்கு முன்னுக்கு நிறைய வேலைகளை அவர் செஞ்சிருக்காரு. புதிய புதிய கட்டடங்கள் எல்லாம் இந்த முதலாம் சேன மன்னன் கட்டி இருக்கின்றான். முதலாம் சேனன் நாங்க படிக்கிற நேரம் அவனுடைய தந்தை அவருடைய காலத்தில் இடம்பெற்ற அந்த பாண்டிய படையெடுப்புக்கு முகம் கொடுக்க முடியாமல் மன்னன் பின்வாங்குறான் மலையகரட்டைக்கு. அதுக்கு பிறகு பாண்டியரோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில, உடன்படிக்கையின் அடிப்படையில மன்னனுக்கு அனுராதபுரம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பாண்டியர்கள் இலங்கையிலிருந்து கொள்ளையடித்த பொருட்களை அவங்க தங்களோட நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்க சிதைவடைந்த அழிவடைந்த நிலையில் உள்ள எல்லாத்தையும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த முதலாம் சேனன் முயற்சிகளை மேற்கொள்கின்றான். அதே நேரம் மைக் ஆஃப் பண்ணுங்க, ஜேத்தவனராம, அபேகிரி ஆகிய விகாரைகளுக்கு அருகில் உள்ள புதிய கட்டிடங்கள் பலவற்றையும் இந்த மன்னன் அமைத்திருக்கின்றான். மன்னனின் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இருவர் பாண்டியனுடனான போரில் மரணித்தது
மற்றொரு சகோதரனாகிய சார், உதயன் பேசுறது இளவரசனாக நியமிக்கப்பட்டான். மன்னன் சகோதரர் முதலாம் சேனன் 2 பேர் சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? பாண்டிய படை எல்லாரும் எல்லாருக்கும் அப்படியே கேக்குது பிள்ளைகள் நான் பேசுறது? நல்லா கேக்குதா? கிளியரா கேக்குதா? கேட்கலையா? அதான் பதில் சொல்லுங்களேன். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குதானே? ஓகே, கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை ஒன்று இருக்கும் பிள்ளைகள். நான் வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிட்டா? வீடியோ ஆஃப் பண்ணா சில நேரம் சரியா வரும். ஓகே, வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணா கொஞ்சம் சில நேரம் கவரேஜ் கொஞ்சம் காட்டும். ரைட், நல்லா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்றேன். இந்த முதலாம் சேனனை மட்டும் முடிச்சிடுறேன். ரைட், பாருங்க. உதயன் இளவரசனாக நியமிக்கப்பட்டான். எனினும் இளவரசன் உதயன் குறுகிய காலத்தில் நோயினால் இறந்தான். இதனால் மேல் குறிப்பிடப்பட்ட போரில் இறந்து போன காசியப்ப இளவரசனின் மூத்த புதல்வனாகிய சேனன் இளவரசன் யுவராஜனாக நியமிக்கப்பட்டு ஒருகுணை பிரதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றான். இவன் தான் 2ஆம் சேனன் சொல்லப்படுகின்றவன். சரி, முதலாம் சேனனுடைய பணிகளை ஒருத்தரம் பார்த்து கொண்டு நீங்க இந்த முதலாம் சேனனை பத்தி பாக்குற நேரம் இந்த 2 பேரும் இன்னும் அத்விகா நீங்க சொல்லுங்கம்மா, விளங்கப்படுத்துங்க. என்ன சொல்ல போறீங்க? சார் என்ன சொல்ல போறீங்க? விளங்கப்படுத்துங்க. நீங்க பேசுங்க. என்ன பேச போறீங்க? சார் சொல்லுங்க. காசியப்பனின் மகன் தான் மானவர்மன். காசியப்பன் வந்து கிபி 650ஆம் ஆண்டுல ஆட்சிக்கு வந்து 9 வருஷம் வந்து ஆட்சி செய்திருக்க. இவர் வந்து ஒரு நோய் காரணத்தால இறந்து போயிருக்கு. அந்த டைம் வந்து மாணவர்மன் சின்ன பிள்ளையா இருந்திருக்கார். அப்ப இந்த வேலையை வந்து மற்ற இதுவே வந்து சாதகமா பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்தை போய் முடிக்கணும். அப்ப அவ்வளவு வந்து தடோபதீசன் வந்து மன்னனா வந்திருக்கார். தடோபதீசன் வந்து மன்னனா வந்ததால மானவர்மனை தேடிக்கொண்டிருந்தவர். அப்ப மானவர்மன் வந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருக்கார். அப்ப இந்தியாவுல வந்து பல்வக அரசுக்கு இருந்த முதலாவது நரசிம்மவர்மனுக்கு விசுவாசமாக பணியாற்றிருக்கார். அப்ப மானவர்மன்ல பல்வகனுக்கு நல்ல எண்ணம் ஒன்று இருந்ததால அவருக்கு நன்றி கடனா ஒரு படை ஒன்றை கொடுத்து இலங்கைக்கு வந்து ஆட்சியை கைப்பற்ற வந்து இவர் உதவி செய்திருக்கார். ஆனா அந்த டைம் வந்து தடோபதீசனோட சண்டை போட்டு கொண்டு இருக்க இந்த நரசிம்மனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம நோயுற்றதாக படைக்கு வந்து தெரிய வந்து கதால இவே வந்து அந்த யுத்தத்தை வந்து இடைநிறுத்தி திருப்பியும் இந்தியாவுக்கு போயிட்டான். இதால மானவர்மன் பாதுகாப்பு கோரி திருப்பி இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுல மானவர்மன் தன் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக திருப்பி பட வேணுமென்றதுக்காக பல்வக மன்னன் 2வது நரசிம்ம மன்னனுக்கு வந்து வேலை செய்தார். அப்ப ஓகே அத்விகா, கௌசிகா நீங்களும் அதே விஷயம் சொல்ல போறீங்க. விளங்கப்படுத்த போறது மானவர்ம மன்னன் வந்து இவர் வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து மானவர்மன் வந்து மன்னன் வந்து 2ஆம் காசியப்ப மன்னரின் மகன் வந்து 2ஆம் காசியப்பன் மன்னன் வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து 650ஆம் ஆண்டு அளவில் ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தான். நோயில்லா காரணமாக இவன் வந்து மரணம் அடைஞ்ச போது மானவர்மன் தான் சிறுவனாக இருந்ததுனால
இரண்டாம் காசியப்ப மன்னனின் மரணத்தின் பின்னர் ஆட்சியை பெறும் பொருட்டு மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல்கள்ல ஈடுபடாத மானவர்மன் பாதுகாப்பின் பொருட்டா ஒளிந்து வாழ்ந்திருக்கான். அவ்வேளையில ஆட்சியில் நகர்ந்த இரண்டாம் தாடோபதீசன் மானவர்மனை தேடிக்கொண்டிருந்தனால அவன் இந்தியாவுக்கு தப்பி வந்தான். இந்தியாவிலிருந்து பல்லவ அரசுக்கு தப்பி சென்ற மானவர்மன் முதலாம் நரசிங்கவர்மன். சரி. ஓகே, ஒரே விஷயம் எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த வாரம் நாங்க பேசுற நேரம் வேற வேற விடயங்களை ரெடி பண்ணுவோம். சரி, ரைட். இது ரெட்டிகல பாதை. அந்த காலத்துல முதலாம் சேன மன்னனால் அமைக்கப்பட்ட ஒரு பாதை. மேல ஒரு விகாரையா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு அரச கட்டிடமா கூட இருக்கலாம். அதுக்கு போறதுக்கு அந்த காலத்துல கருங்கற்களை அழகாக செட் பண்ணிட்டு அமைக்கப்பட்ட பாறைகள். இது இன்றைக்கும் அந்த பிரதேசங்கள்ல காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான மிகவும் சிறப்பான முறையில அமைக்கப்பட்ட பாதைகள். இன்னும் நிறைய கட்டிடங்கள் இன்னும் காணக்கூடியதாக இருக்குது. இரண்டாம் சேனன் என்பவன் முதலாம் சேன மன்னனின் சகோதரனாகிய பாண்டிய ஆக்கிரமிப்பின் போது உயிரிழந்த காசியப்ப இளவரசனின் மகனாவான். முதலாம் சேனனோட இருந்த அந்த காசியப்ப இளவரசனுடைய மகன் தான் இந்த முதலாம் இரண்டாம் சேனன்னு சொல்றவன். அந்த இடங்கள்ல நீங்க கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பென்சில்ல மார்க் பண்ணா லேசா இருக்கும், பேனா பாவிக்க வேணாம். மன்னன் முதலாம் சேனனின் மரணத்தின் பின் அக்காலத்தில் யுவராஜனாக இருந்த இரண்டாம் சேனன் மன்னனாக முடிசூடினான். அவனின் ஆட்சி காலமான 35 வருடங்களில் நாட்டில் சமாதானம் நிலவியது. மானவர்மனை போல இவனும் 35 ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆண்டான். சமாதானமான ஆட்சி நிலவி இருக்குது. அப்ப 35 வருட காலங்கள் நாடு சிறப்பாக இருந்திருக்கும். அரசியல் ரீதியாக நிலவிய அமைதியான சூழ்நிலையின் காரணமாக நாட்டில் பழைய செழிப்பான நிலை மீண்டும் ஏற்படுத்தவும், பொருளாதாரம் மற்றும் நாடு அமைதியாக இருந்தால் அரசியல் சிறப்பாக இருக்கும். அரசியல் சிறப்பாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரம், சமயம், புத்த சாசன துறையில் பாரிய பணிகளை ஆற்றவும் மன்னன் இரண்டாம் சேனனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய வேலைகளை செய்திருக்காரு. நல்ல ஆற்றல் உடைய மன்னன், நல்ல வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. ஆகவே அனுராதபுரத்துல ஒரு சிறந்த ஆட்சியை இந்த மன்னன் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த முதலாம் சேனனின் காலத்துல பகைவர்களின் ஆக்கிரமிப்பினால் அழிந்து போன அனைத்தையும் மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கை இரண்டாம் சேன மன்னனால் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. முதலாம் சேனன் அந்த பாண்டிய ஆக்கிரமிப்புல அழிவடைஞ்ச விடயங்களை செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு சிலதை செஞ்சார். ஆனா முழுமையாக செய்ய முடியல. அதை இரண்டாம் சேன மன்னன் முழுமையாக எல்லாத்தையும் பூர்த்தி செய்தான். பாண்டியருடைய ஆக்கிரமிப்பு, புத்த சாசனத்திற்காக ஆற்றிய பணிகளுக்கு மேலதிகமாக மிகிந்தலில் வைத்தியமனையை தாபித்தமை. யாரது? இரண்டாம் சேனன். மிகிந்தலை வைத்தியசாலை. இது பாருங்க, இது ஒரு மருத்துவ ஓடம். இதுதான் வைத்தியசாலையின் இடிபாடு, மருத்துவ ஓடம். இதுல மூலிகை மருந்துகள் போடப்பட்டு நோயாளிகள் இதுல படுக்க வைக்கப்பட்டு மருத்துவம் பார்க்கப்பட்டார்கள். இதுதான் நம்ம வைத்தியசாலை இருந்த இடம்தான் இந்த இடிபாடு தான் கிடைக்கப்பெற்றதாக சொல்லப்படுகிறது. பிரிவினான்னு சொல்லி மிகப்பெரிய வைத்தியசாலை ஒண்ணு காணப்படுகிறது. புத்த சாசனத்துக்கு ஆரம்பித்தப்ப அங்க வைத்தியசாலை அமைச்சிருக்காங்க. மகாவலி கங்கையில் மணிமேகலா எனும் அணைக்கட்டை புனரமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மின்னரியா குளத்தில மதகு ஒன்றை கட்டியமை என்பன மன்னன் இரண்டாம் சேனன் மக்களுக்கு ஆற்றிய பணிகளுக்கு சிறந்த உதாரணமாகும். நிறைய வேலைகளை இந்த மன்னன் செஞ்சிருக்கிறான். இரண்டாம் சேனுடைய பணிகள் கேட்கும்போது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லணும். பாருங்க, இந்த இரண்டாம் சேன மன்னன் பாண்டிய ராஜ்யத்தை ஆக்கிரமித்தது அவனுடைய அரசாட்சி காலத்தில் முக்கிய நிகழ்வாகும். பாண்டியர்கள் அனுராதபுரத்தை ஆக்கிரமித்து அனுராதபுரத்தை கொள்ளையடித்து இங்குள்ள பொருட்களை கொண்டு போனாங்க முதலாம் சேன மன்னன் காலத்துல. இரண்டாம் சேன மன்னன் பாண்டிய ராஜ்யத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? ஆக்கிரமிச்சிருக்கிறான். அப்படின்ற படைபலம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது? தைரியமான மன்னன்.
முதலாம் சேனனின் காலத்தில் பாண்டியன் நாட்டை ஆக்கிரமித்து பெருமதியான சொத்துக்களை அபகரித்து சென்றமை குறித்து மன்னனின் மனதில் வேதனை இருந்திருக்க வேண்டும். அதனால் ஏற்பட்ட அபகீர்த்தியை போக்கி பாண்டியர் அபகரித்து சென்ற சொத்துக்களை மீண்டும் இந்நாட்டிற்கு கொண்டு வர மன்னன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தான். இங்கிருந்து கொண்டு போன பெருமதி வாய்ந்த பொருட்களை, தங்கம், வைடூரியம், முத்து, மாணிக்கம் இருந்திருக்கும் தானே, இந்த பெருமதியான பொருட்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு மன்னன் சந்தர்ப்பம் நினைச்சதுன்னு போய் போர் செய்ய முடியாது. நீண்ட தூரம் கடல் கடந்து போயிட்டு போர் செய்யணும். போர் செய்தால் வெற்றி பெறணும். போய் தோல்வி அடைஞ்சு வர இயலாது. அதனால சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தான் எப்படி அங்குள்ள பொருட்களை கொண்டு வருவதுன்னு சொல்லி. சரியா? அந்த நேரம் பாண்டிய இளவரசனாகிய 2ஆம் வரகுணவர்மன் பாண்டிய சிம்மாசன உரிமை போராட்டத்தில் தனக்கு உதவும்படி கேட்டு இந்நாட்டுக்கு வந்தமையால் இப்ப சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது அங்கிருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, அரசியல் குழப்பம், ஆட்சி வேணும், ஆகவே இலங்கையில வந்து 2ஆம் சேனன்ட்ட உதவி கேட்கிறார். சரி, கேட்டு இந்நாட்டுக்கு வந்தமையால் அவனது உதவியோடு பாண்டிய நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு 2ஆம் சேனனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, சந்தர்ப்பத்தை எடுத்து பாண்டிய நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்க. பாருங்க, 2ஆம் சேனன் தனது திறமையான தளபதியான இந்த குட்டக்க பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என் தளபதியின் தலைமையில் மன்னன் போகல, தளபதியை தான் அனுப்புறாரு. தலைமையில் பலம் வாய்ந்த படையொன்றை பாண்டிய நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக அனுப்பினான். வரகுணவர்மனோடு இணைந்து பாண்டிய நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஒரு படையை அனுப்புறார். போற தளபதி குட்டக்கன்னு சொல்ற தளபதி. பாண்டிய படைகளுக்கும் இலங்கை படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் பாண்டிய படையினர் தோல்வி அடைந்தனர். பாண்டியரின் தலைநகராகிய மதுரையை சுற்றி வளைத்து நடத்திய தாக்குதலில் ஸ்ரீமார ஸ்ரீவலவன் என்னும் பாண்டிய மன்னன் மரணமடைந்தான். பாண்டிய மன்னனை கொன்னுட்டு அதன் பின் வரகுணவர்மன் இலங்கை படையினரால் பாண்டிய நாட்டின் சிம்மாசனத்துக்கு நியமிக்கப்பட்டார். இலங்கையிலிருந்து படையெடுத்து போயிட்டு இந்திய படைக்கு உதவி செய்யும் அளவுக்கு இலங்கையில சிறந்த படை இருந்தது, சிறந்த ஆட்சியாளன் இருந்தான், சிறந்த தளபதிகள் இருந்தார்கள். அப்ப வரகுணவர்மனை மன்னனாக நியமிச்சாங்க. இப்போது பாண்டியன் இலங்கையிலிருந்து அபகரித்து சென்ற பொருள்கள் மாத்திரமல்லாது பாண்டியனின் சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு இலங்கை படையினர் வெற்றியோடு நாடு திரும்பினர். இங்கிருந்து கொண்டு போன பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற பொருட்களையும் எடுத்துக்கிட்டு பாண்டியர்கள் இலங்கையர்கள் இங்க வந்து சொன்னாங்க குட்டக்க தளபதியின் உதவியோடு. 2ஆம் சேனன் பெற்ற இந்த வெற்றி குறித்து இந்நாட்டின் சில கல்வெட்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளையும் குறிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வீரனாக எமது மன்னன் 2ஆம் சேனன் இருந்திருக்கின்றான். அனுராதபுர பிரதேசத்தில் அமைந்துள்ள இரிபின்னியாவர் என்னும் இடத்தில் கிடைத்த கல்வெட்டில் குட்டா செனவிரதானன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரிபின்னியா வந்து இடத்தை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாண்டிய ஆக்கிரமிப்பு நடத்திய குட்டக தளபதியையே இது குறிக்கும் என்பது தெளிவு. குட்டக தளபதியை தான் இது குட்டா செனவிரதானன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்காங்க. ரைட், இதுதான் 2ஆம் சேன மன்னனுடைய நிலை. இப்ப நாங்க 2 மன்னர்களை பார்த்திருக்கோம். 1ஆம் சேனன், 2ஆம் சேனன். ரைட், அரசாட்சி முறை பார்க்கறதுக்கு முதல்ல நாங்க இதை கொஞ்சம் எழுதி கொள்ள போறோம். கடைசி என்ன கேள்வி எழுதி என்ன எழுதிங்க கடைசியா? பேசுங்க ஸ்ருபிகா. கேளுங்க, சொல்லுங்க, என்னன்னு கேளுங்க. அந்த மாணவ மன்னன் இருக்காரு, அவரை கொஞ்சம் ஷார்ட்டா விளங்கப்படுத்துங்களேன். எந்த மாணவர்மன்? 1ஆம் மாணவர்மனா? பார், ஒருத்தர் மாணவர்மன் இருக்கிறாரு. மாணவர்மனை பத்தி இப்போ ஒரு நேரம் அந்த சொன்ன விஷயங்கள் என்னன்னா,
அனுராதபுர ராசதானியில இலங்கையில சிறந்த ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியவன் மானவர்மன். மானவர்மன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல மௌரிய வம்சத்துக்கும் லம்பகர்ண வம்சத்துக்கு இடையில போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல தான் மானவர்மன் சிறுவனாக இருந்தான். இந்தியாவுக்கு தப்பி சென்று இந்தியாவில இருந்து படையெடுத்து இலங்கைக்கு வந்து இலங்கையில போர் செய்து அந்த எதிரிகளை எல்லாம் தோற்கடித்து 2ஆம் தடோபதீசனை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றி 35 வருடங்களாக நிலையான ஒரு ஆட்சியை ஏற்படுத்திய இலங்கையின் சிறந்த மன்னனாக போற்றப்படுகின்றவன் தான் மானவர்மன் சொல்றவன். மானவர்மனுக்குன்றது நிறைய ஒரு சிறு வயதுல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான். காடுகள் எல்லாம் ஒளிஞ்சு வளர்ந்திருக்கிறான். ஏன்னா அவன் அரச பரம்பரையை சார்ந்தவன். அவர்கள் தேடி கொலை செய்ய தேடப்பட்டார்கள் தடோபதீசனால. அந்த நேரம்தான் மன்னன் இந்தியாவுக்கு தப்பி சென்று வரகுணவர்மனிடம் நீண்ட காலம் அவனுக்கு உதவி செய்து படைகள் எல்லாம் உதவி செய்து அந்த நன்றி கடனுக்காக அங்கிருந்து படையெடுத்துட்டு வந்து 2ஆம் தடோபதீசனோட போர் செய்ய போயிட்டு அந்த நேரம் மீண்டும் படை இந்தியாவுக்கு அந்த வரகுணவர்மனுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி திரும்பியும் போயிட்டு இப்படி நிறைய பிரச்சனைகள். அதுக்கு பிறகு மானவர்மன் சொல்றவன் ஆட்சியை கைப்பற்றினான் அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருந்தோம். இது லாஸ்ட் வீக் நாங்க படிச்ச விஷயம். அதுதான் இன்னைக்கு 3-4 பேர் இந்த மானவர்மனை பத்தி விளங்கப்படுத்தினாங்க. சரியா ஸ்ருபிகா? இதுல எது எழுதுனாங்க கடைசியா நாங்க எழுதுன பிள்ளைகள்? எந்த கேள்வி கடைசியா நாங்க செஞ்சோம்? சார் அச்சம் முறை என்றால் என்னது சார்? இங்க வரவே இல்லையா நாங்க 2ஆம் பாடத்துக்கு? எஸ் சார் வரல. நான் படம் எடுக்க சொன்னேன் தானே, இதெல்லாம் எடுக்கலையா நீங்க? அன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க தானே, எழுதிட்டு வர சொன்னேன் தானே? ஓ சார் எழுதினேன். எடுக்கல ஏன் எடுக்கல? நான் எடுக்க சொன்னேன் அன்னைக்கு எல்லாம். ஜாயிண்டால சார் நான் எடுத்தாக்கள் எல்லாம் எழுதுங்க. இதை மத்தாக்கள் குயிக்கா எடுங்க. நாங்க இந்த படத்தை நீங்க எழுதிருங்க, வீட்டுல எழுதுங்க. இது எழுத போனா எங்களுக்கு லேட் ஆகும். இந்த படம் எடுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, குயிக்கா எடுங்க. சரியா? நேம் எடுங்க. இதெல்லாம் லாஸ்ட் வீக் போட்டேனே உங்களுக்கு எல்லாம். கொஞ்சம் காட்டுங்க. குயிக் பண்ணுங்க, லேட் ஆகும். இது எடுங்க, குயிக் எடுங்க. யாருடைய மைக் ஆஃப் பண்ணுங்க, கத்திட்டு இருக்குது. ஜீனத் ஃபர்ஹா, ரைட். இதே எழுதி கொள்ளுங்க. ரைட், இன்னைக்கு இது எழுதுவோம் பிள்ளைகள். சார் இது எழுதணுமா சார்? இதை எழுதிக் கொள்வோம். கொஞ்சம் எழுதிட்டு நாங்க படிப்போம். சார் ஸ்கிரீனை எழுதி கொள்ளுங்க. கொஞ்சம் சின்னதாக்க முடியுமா சார்? ஏன் சின்னதாக்குன்னு எப்படி எழுதுறது? சரியா? சரி சார், பாதி கேள்வி விளங்கல சார், அதுதான். இப்போ ஓகே.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எஸ் சார். சார் கொஞ்சம் பண்ணுவோம். ஓகே ஓகே, எழுதுங்க எழுதுங்க. பிரைஷினா எழுதுங்க. இன்னும் எத்தனை கேள்வி எழுதிருக்குதுல? சார் இந்த மூணு கேள்வி மட்டும் சார் இருக்கு. மூணு கேள்வியும் விடியும். குயிக் எழுதுங்க. எழுதுறவங்க அழகா எழுதுறீங்களா? உருப்பமையே அழகா எழுதுறீங்களா? வேகமா எழுதணும்னு சொல்லி எழுத்து வடிவில்லாம எழுதுறீங்களா? எழுதுனது எனக்கு கொஞ்சம் செட்ல போட்டு விடுங்களே பாப்போம். எழுத்துக்களை பாப்போம். நீங்க எழுதுனது கோப்பில நான் பார்க்கல தானே, எப்படி எழுதிருக்கீங்கன்னு பாப்போம். செட் பாக்ஸ்ல போடுங்க, படம் முடிச்சு போடுங்க. சார் ஆ நீங்க அந்த ஒரு டியூட் ஒன்று போட்டு விட்டீங்களா சார்? இந்த இதெல்லாம் இருக்குது. ஒரு டியூட் மாதிரி ஒரு பேப்பர் போட்டு விட்டீங்க, அதுல இதெல்லாம் இருக்கு சார். சரி சரி ஓகே. எழுதுனாக்கள் எனக்கு போட்டுடுங்க. இப்ப எழுதுனவங்க அவங்களோட எழுதுனதை பார்ப்போம். எழுத்து வேகமா அசிங்கமா எழுதிருக்கிறீங்களா, உருப்பமே எழுதிருக்கீங்களான்னு பார்ப்போம். நான் எழுதி போடையா அப்ப? எழுதுனதை போடுங்க, எழுதுனாக்கள் போடுங்க. மத்தவங்க இருக்கிறாக்கள் எழுத தேவையில்ல. எழுதாத எழுத்து. ஓகே சார். ஸ்பீக்கர்ல இருந்து போட்டோ பிடிச்சி அனுப்ப இல்லையா லேப்டாப்ல? லெப்ட்ல எழுத அனுப்ப இல்லையா? சார் எழுதிட்டேன், லேப்டாப்ல எப்படி போட்டோ பிடிக்கிறது? லெப்ட்ல படம் பிடிக்க இல்லையா? ஓகே, நீங்க பரவாயில்ல, அழகா எழுதிருக்கீங்களா? ஆமாம் சார். அழகா உருப்பமே எழுதியிருந்தா ஓகே. சரிதானே? எழுதிட்டீங்க, பாக்குறேன், மாத்துறேன். சார் டைம் கொஞ்சம் தரீங்களா? சன்சியா என் ஸ்கிரீன் நோட் வைக்கிறீங்க. கொஞ்சம் அனுப்புவீங்களா சார்? படம் முடிய எழுதுவோம். இல்லாட்டி நீங்க எடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துட்டு படிக்க மாட்டீங்க. சார் இந்த சரியா? அனுப்பிடலாம். அனுப்புனதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, நீங்க இதை அடுத்து வச்சுட்டு எழுத மாட்டீங்க, அப்படியே இருக்கும். அதனாலதான் நானே அப்பப்போ அன்றைக்கு எழுத வைக்கிறேன். சரி, எழுதும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்தானே. மாத்துறேன், ரொம்ப லேட் ஆகுது. சார் கொஞ்சம் படுங்கள. ஏன் லேட் பண்றீங்க? படம் பிடிச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் லேட் ஆகுறாக்கள். எழுது ஸ்லோவா எழுதுறாக்கள் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லேசா இருக்கும் உங்களுக்கு. ரைட், இதை எடுத்துக்கொள்ளுங்களேன். இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் படிப்பிக்க போறேன்.
எடுத்தாச்சு சார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. சார் முதல் போட்டோ இருக்க காட்டுங்க, நான் எடுக்கிறேன் டக்குண்டு. எடுங்க. ஓ மை காட். ஓகே ஓகே ரைட். இரண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. இதே எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தாச்சு சார். இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கொப்பியில இருக்கணும். அடுத்த கிழமை வர நேரம் கொப்பியில அவ்வளவு விஷயம் நான் போட்ட அத்தனையும் எழுதப்பட்டிருக்கணும். ரைட். இப்ப திரும்ப புத்தகத்தை எடுங்க. போடுங்க சார், அது கொஞ்சம் போடுங்க, நீங்க போட்டத கொஞ்சம். சார் சார் அத ஆமா சார் நீங்க முதல்ல பேப்பர் அண்ட் போட்டீங்க தானே, அதை கொஞ்சம் போடுவேல்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. இனி இல்லாம போடுறேன். இந்த படத்தை கொண்டு போடணும். எடுக்க சொல்றேன். உங்களோட வயசு தான் எனக்கு கேக்குது இல்ல. இதுல பாருங்க, இந்த அரசாட்சி அமைப்பு முறை படிக்க போறோம். சரி, இன்னைக்கு மத்திய ஆட்சிங்கிற விஷயம், அரசாட்சி அமைப்பு முறையில இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மத்திய ஆட்சி. அந்த இதுல இந்த மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் குழுவும் நாடு முழுவதும் தனது அதிகாரத்திற்கு கட்டுப்படும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறை தான் இந்த மத்திய ஆட்சின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, மத்திய ஆட்சினா என்னன்னு உங்களோட கேள்வி ஒண்ணு கேட்டா, மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் குழுவும் நாடு முழுவதும் தமது அதிகாரத்துக்கு கட்டுப்படும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறை தான் மத்திய ஆட்சி. சரி, ஒரு மன்னன் இருப்பான், அவன் நாடு முழுக்க என்ன செய்யப்படும், அவரை சார்ந்து ஒரு குழு இருக்கும். அந்த குழு முழுக்க நாடு முழுவதையும் ஒன்றிணைத்து மேற்கொள்ளப்படுகின்ற ஆட்சி தான் சொல்றது மத்திய ஆட்சின்னு சொல்லப்படுகிறது. மன்னன் மத்திய ஆட்சியின் தலைவன் ஆவான். மன்னன் தான் மத்திய ஆட்சிக்கு தலைவர். மன்னன் ஒருவருக்கு பின் அடுத்த மன்னன் அரசாட்சிக்கு வந்தது அரசுரிமைக்குரிய பாரம்பரிய முறையிலே ஆகும். ரைட். மன்னன் மத்திய ஆட்சியின் தலைவர் ஆவார். மன்னன் ஒருவனுக்கு பின் அடுத்த மன்னன் ஆட்சிக்கு வந்தது அரசுரிமைக்குரிய பாரம்பரிய முறையிலேயே ஆகும். அனுராதபுர காலத்தில் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த அரசுரிமை முறை 2 ஆகும். இதுதான் கிரேட் 10லயும் இருக்குது, ஓலெவல் எக்ஸாம்லயும் வர்ற ஒரு வினா தான். பிரதான காலத்துல அரசுரிமை கைமாறிய முறைகளும் இருக்குது. 2 பிரதானமான முறை இருந்தது. ஒன்று தந்தைக்கு பின் மகன், ரைட். 2வது மூத்த சகோதரனுக்கு பிறகு இளைய சகோதரன் சொல்லி இந்த அரசுரிமை கிடைக்கப்பெற்ற 2 முறைகள் இருந்தது. அந்த தந்தைக்கு பின் மகன்கிறதுல உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, பண்டுகாபிய மன்னனுக்கு பின் அவரின் மகனாகிய மூத்த சிவன் அரசுரிமையை பெற்றமை. சரியா? பண்டுகாபிய மன்னனுக்கு பின் அவனது மகனாகிய மூத்த சிவன் அரசுரிமையை பெற்றமை. மூத்த சகோதரனுக்கு பின் இளைய சகோதரன் அரசுரிமையை பெற்றமை. சரி, அதுக்கு உதாரணம் தான் பாருங்க. துட்டகைமின் மன்னனுக்கு பின் அவரின் சகோதரனாகிய சதாதீசன் ஆட்சி உரிமையை பெறல்.
இது மட்டும் இல்ல, உதாரணம் நிறைய இருக்குது. பண்டுகாபியனுக்கு பிறகு மூத்த சிவன், மூத்த சிவனுக்கு பிறகு தேவநம்பிதீச மன்னன், காவந்தீசனுக்கு பிறகு துட்டகைமனு, வசவனுக்கு பிறகு வங்கநாசிக தீசன். இதெல்லாம் அப்பா மகன். தாதுசேனனுக்கு பிறகு காசியப்பன், அப்பா மகன் உரிமை. அண்ணன் தம்பி உரிமையில தேவநம்பதீச மன்னனுக்கு அவருடைய சகோதரர்கள், துட்டகமனுக்கு பிறகு அவருடைய சகோதரன் சதாதீசன் ஆட்சி உரிமை. இப்படி நிறைய வரலாற்று நிறைய இடங்கள் சொல்லப்படுகிறது. யாருக்கு பின் யார் ஆட்சி உரிமை பெற்றேன்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதிர்கால ஆட்சி உரிமை உள்ள இளவரசனுக்கு பிள்ளை பருவத்தில் உயர்ந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் மன்னர்கள் அதிக அக்கறை. என்னன்னா, அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டியவன் இளவரசன். அவருக்கு மன்னர்கள் என்னென்ன தேவை, ஆட்சி செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த கல்வியை என்ன செய்யிருக்காங்க, பெற்றுக் கொடுத்திருக்காங்க. வெறுமனே போர் பயிற்சி மட்டுமல்ல, மொழி அறிவு, ஆவணங்கள் குறித்த அறிவு எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு போர்ப்பிச்சிருக்காங்க. இந்த கல்வியை வழங்குறது பிக்குமார். பௌத்த பிக்குகள் தான் அந்த காலத்துல கல்வியை வழங்கினாங்க. காலத்துல படிச்சவங்களா இருந்தாங்க. அரசர்களுக்கு, இளவரசர்களுக்கு பாருங்க, ஆட்சியாளர் ஒரு அக்காலத்தில் அவசியமான வில்வித்தை, வாட்போர் என்பவற்றை அவ்வளவுத்துறை நிபுணர்களின் கீழ் பயிற்சி வழங்கப்பட்டது. வில்வித்தை படிப்பிச்சாங்க, வாட்போர் படிப்பிச்சாங்க, குதிரை ஏற்றம் படிப்பிச்சாங்க, யானை ஏற்றம் படிப்பிச்சாங்க. குதிரைகள்ல போறது, குதிரையில போய் சண்டை பிடிக்கிறது, யானையில போறது, யானையில போய் சண்டை பிடிக்கிறது. இப்படி எல்லா விடயங்களும் அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் பிரதான காலத்துல கற்பிக்கப்பட்டது. இதுல பிக்குமாரும் முக்கிய இடத்தை பெற்றார்கள். புதிய மன்னர் ஒருவர் அரசுரிமை பெற்ற பின்னர் பட்டாபிஷேகம் செய்வது வழக்கமாக இருந்தது. பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா. பட்டாபிஷேகம் என்பது மன்னன் தனது பொறுப்புகளை சட்ட ரீதியாக பொறுப்பேற்கும் ஒரு சந்தர்ப்பம். இப்ப அரசன், ஜனாதிபதி ஒருத்தர் பதவியேற்கிறார், சட்ட ரீதியாக பதவியேற்கிறதுனே தன் பதவி பிரமாணம் எல்லாம் சொல்லி பதவியேற்கிறாரே, அதே போல அந்த காலத்துல அரசர்கள் என்ன செஞ்சாங்க, பட்டாபிஷேகம், முடிசூட்டு விழா நடத்தினாங்க. நூருல் உதா. ஸ்கிரீன்குள்ள உங்களோட பேர் எதுவும் வரக்கூடாது, சும்மா தேவையா வேலை செய்யக்கூடாது. பாருங்க, நாட்டில் மத்திய ஆட்சியின் உயர் நிர்வாகி மன்னன் என்பதால் அவருக்கே உரித்தான கடமைகள் பல உள்ளன. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள செயற்பாடுகள் அத்தகையத்துக்கு சில உதாரணம். மன்னனுடைய கடமை, ஒரு அரசனுக்கு என்னென்ன கடமை இருக்கணும்னா இந்த விஷயம் இருக்கணும். நாட்டில் சட்டத்தையும் அமைதியையும் பேணணும். நாட்டில் அமைதி இருக்கணும், சட்டம் சரியாக இருக்கணும், எல்லாருக்கும் சமமான நீதி வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு பகைவர்களின் தொல்லைகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கணும், அவருடைய பணி. மத்திய ஆட்சிக்கும் பிரதேச நிர்வாகத்திற்கும் உரிய அதிகாரிகளை நியமிக்கணும், இது மன்னனுடைய ஒரு பணி, கடமை. நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் மற்றும் வரி விதித்தல். நாடு சரியா இருக்கணும், பொருளாதார நடவடிக்கை மேம்படுத்தணும், வரி விதிக்கணும், இதெல்லாம் அவர் என்ன செய்யணும், சரியாக செய்யணும். நீதிசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், சட்ட நடவடிக்கை, நீதி செயற்பாடுகளை சரியாக கொண்டு நடத்தணும், இதெல்லாம் செய்யணும். இப்படி பல்வேறு செயற்பாடுகளை கொண்டு நடத்துபவராக இந்த அரசன் இருக்கணும். சரியா? அரசாட்சி நடவடிக்கையின் போது மன்னனுக்கு உதவும் அதிகாரிகள் பலர் இருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். யுவராஜன் எதிர்கால அரசனாக உரிமை பெற்றவன். மன்னன் இருப்பார், அவருக்கு பிறகு அடுத்து வரப்போறது யுவராஜன். ரைட்? சேனாதிபதி, பொருளாளர், ஆவணப்படுத்துபவர். சரி, ஆவண நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அதிகாரி தான் இந்த ஆவணப்படுத்துவன்னு சொல்றது என்பவர் அத்தகைய அதிகாரிகளில் முக்கியமானவர்கள். மன்னனுக்கு உதவும் இத்தகைய அதிகாரிகளை கொண்ட அரச சபை ஒன்றிருந்தது. நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாட அரசனின் தலைமையில் அரச சபை கூடும். அனுராதபுர காலத்தில் சில கல்வெட்டுகளில் அதேகவரு என்னும் அதிகாரிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளன. இது சமஸ்கிருத மொழியில் பணிப்பாளர் என்ற பதவிக்கு சமனாகும். அதேகவருன்னு சொல்றது பணிப்பாளர் என்ற சொல்லுக்கு சமமான ஒரு சொல்லாக இருக்குது. குதிரை பரிபாலகர் சொன்னேன், அரசனுக்கு பயிற்சி கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கணும்.
அதியதக யானை பரிபாலகர், யானைகள் குறித்த விடயங்களுக்கான பிரதானி. சரி, மேற்குறிப்பிடப்பட்ட உதாரணங்களில் உள்ள அதிக ஆகிய அதிகாரிகள் அவ்வளவு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதானிகள் என கருதலாம். ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பான பிரதானிகளாக பார்க்கலாம். இந்த வானவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாட்டின் உள்நாட்டு மோதல்கள் இடம்பெற்ற வேளையில் பாரம்பரிய அரசு உரிமையை கவனத்தில் கொள்ளாது சிலர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுள்ளனர். பாரம்பரிய முறை மானவர்மன் பார்த்தோம். மானவர்மன் வந்ததுக்கு பிறகுதான் நாட்டுல பாரம்பரிய முறை வந்தது, ஏற்படுத்தப்பட்டது. அப்ப மானவர்மன் வருவதற்கு முன்னுக்கு இந்த அரசன் இளவரசன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே பார்க்கல. அவன் நினைச்ச மாதிரி என்ன செஞ்சான், அவனவன் ஆட்சியை செஞ்சுட்டு வந்தாங்க. இறைவர்களை கொன்று வெற்றி பெற்று ஆட்சி செஞ்சாங்க. ஆனா மானவர்மன் வந்ததுக்கு பிறகுதான், இப்ப நான் கிளாஸ் முடிப்பேன். பாருங்க, மானவர்மன் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாட்டின் உள்நாட்டு மோதல் இடம்பெற்ற வேளையில் பாரம்பரிய அரசு உரிமையை கவனத்தில் கொள்ளாது சிலர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றனர். எனினும் மானவர்ம அரச வம்சம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் பண்டைய அரசுரிமை முறை மீண்டும் வளமை போல் நடைமுறைக்கு வந்தது. இந்த காலத்தில் சில அரசர்கள் தமது கல்வெட்டுகளின் மீதும் தாம் ஏப்பா, ஆதிபாத, மாப்பா, மகாதிபாத ஆகிய பதவிகளை வகித்து வரிசை கிரமப்படி மன்னனாக வந்ததை குறிப்பிட்டுள்ளனர். அடுத்தடுத்த நிலையில இருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மன்னனாக வந்திருக்கோங்கிறது சில ஆட்சியாளர்கள் தங்களோட கல்வெட்டுக்கள்ல பொறிச்சு வச்சு, நாங்க சட்டத்தை மீறாம பாரம்பரியத்தை பாதுகாத்துதான் வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா மாப்பா போன்ற உயர் பதவிகளுக்கு அரச குடும்ப இளவரசர்கள் நியமிக்கப்பட்டனர். இதனால் அந்த பதவிகளை வகித்து எதிர்கால ஆட்சிக்கு தேவையான பயிற்சிகளை உரிய முறையில் பெற்றுக்கொண்டமை அறியலாம்னு சொல்றாங்க. இது இந்த மத்திய ஆட்சியில சொல்லப்படுற விஷயம். இனி இருக்கிறது பிரதேச நிர்வாகம் இருக்கிறது. பிரதேச நிர்வாகத்தை நாங்க அடுத்த கிழமை பார்ப்போம். நான் எழுத கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் எழுதியிருக்கணும். அவ்வளவும் எழுதிட்டு இப்பயும் அந்த லேட்டாக தூக்கம் வந்தாக்கள் ஓடிட்டாங்க. சரி, அதனால நாங்க இப்ப கிளாஸை முடிப்போம். ரைட், இது என்ன சன்சியா குரூப்ல மெசேஜ் போட்டிருக்கிறீங்க? இந்த மெசேஜ் போடுறதெல்லாம் என்ன? சரி, உங்களோட படங்கள் இந்த மெசேஜஸ் எல்லாம் வேணாம். கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஓகே ஓகே பிள்ளைகள், அடுத்த வாரம் சந்திப்போம். குட் நைட். குட் நைட் Good night, sir. Thank you, sir.